குஜராத்தில் செமிகண்டக்டர் திட்டங்களுக்கு மோடி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். செமிகண்டக்டர் துறையில் கிடைத்த வெற்றிகளின் அடிப்படையில் அடுத்த கட்டம் நோக்கி இந்தியா நகர்கிறது என மோடி தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. ஒரு நிரந்தர டிஜிபியை கூட நியமிக்க முடியாத இந்த திமுக அரசு இனியும் தேவையா என சிவகாசியில் பிரச்சாரத்தில் பழனிசாமி கேள்வி எழுப்பினார். அதிமுக ஆட்சி வந்தவுடன் பட்டாசு தொழில் பாதுகாக்கப்படும் மற்றும் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் மீண்டும் கொண்டுவரப்படும் என சிவகாசி பிரச்சாரத்தில் பழனிசாமி பேசினார். தவிக தலைவர் விஜய் ஒரு கனவு உலகில் உள்ளார். விஜயகாந்த், கமலஹாசன் ஆகியோருக்கு 2-3 தொகுதிகளே கிடைத்தன. அதே நிலைதான் விஜய்க்கும் ஏற்படும் என பியூஷ் கோயல் கூறினார். கூட்டணிக்குள் ஒற்றுமை இல்லாத காங்கிரஸ் திமுக எப்படி நல்லாட்சி தரும் என புதுச்சேரியில் பாரதிய ஜனதா தலைவர் ராமலிங்கத்தை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். குஜராத்தின் சூரத் லிம்பாயத் பகுதியில் உள்ள வீட்டில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு குழந்தை, 4 பெண்கள் என மொத்தம் 5 பேர் இறந்தனர். விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாஜகவின் பி டீம் மற்றும் சி டீமை நிராகரியுங்கள், பாஜக பல்வேறு ரூபங்களில் வருகிறது என உதயநிதி தெரிவித்தார். கொள்ளைப்புறமாக அதிமுகவை அடிமையாக்கி வைத்து தமிழகத்தில் நுழைய முயற்சிக்கிறது என்றார். கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு ஜெயின் டிரஸ்டில் அந்த சமூகத்தினரை சந்தித்து வாக்கு சேகரித்தார். என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. உங்கள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நான் நிறைவேற்றுவேன் என்றார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பண்ணாரி அம்மன் கோயில் குண்டம் திருவிழாவில் மத்திய அமைச்சர் எல் முருகன் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். கேரளத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பேருந்தில் இலவச பயணம், கல்லூரி செல்லும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் வாக்குறுதி அளித்துள்ளார். முன்னாள் டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். மேற்கு வங்க தேர்தலில் லியாண்டர் போட்டியிட வாய்ப்பு உள்ளது. ஆளுங்கட்சியை விஜய் எதிர்க்கிறார் என்பதால் அவரை முடக்க முயற்சிக்கின்றனர் என ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு திமுக என்ன செய்ததோ அதையேதான் விஜய்க்கும் செய்கின்றனர் என்றார். திமுக ஆட்சியில் யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற அவல நிலையை உருவாக்கியதுதான் சாதனை என அன்புமணி தெரிவித்தார். இந்திரா காலத்தில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டது. அதேபோல் தமிழகத்திலும் அவசர நிலை நிலவுகிறது. இது ஏப்ரல் 23ஆம் தேதி முடிவடையும் என நயினார் நாகேந்திரன் கூறினார். பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசித்த பின் ஓரிரு நாட்களில் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். தமிழக பாஜக தலைவர்களுடன் உத்தேச வேட்பாளர் குறித்து இன்று கலந்தாலோசிப்பேன் என்றார். ஊழல் கட்சிகளான திமுக மற்றும் காங்கிரஸ் கைகோர்த்துள்ளது. தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் ஆட்சியை தமிழக மக்கள் விரும்புகின்றனர் என்றார். தவிக தலைவர் விஜய் போட்டியிடும் திருச்சி கிழக்கு தொகுதிகள் வரும் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து அங்கு பிரச்சாரம் மேற்கொள்கிறார். விஜய் வருகைக்கு அனுமதி கோரி திருச்சி போலீஸ் கமிஷனரிடம் தவிக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. சீமானும் அவருடைய தம்பிகளும் சட்டசபை செல்ல வேண்டும் என தோன்றுகிறது என டைரக்டர் சேரன் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நல்லது செய்வது, சமூக தீங்குகளை ஒழிப்பது என எதிர்கால வாழ்வியலை பற்றியே முழங்குகின்றனர் என்றார். கள்ளக்குறிச்சி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் நகர செயலாளர் பாபு இனி தன்னால் மனதளவிலும் உடல் அளவிலும் பணி செய்ய இயலாது என கூறி ராஜினாமா செய்தார். இம்முறை தனக்கு சீட்டு கிடைக்கும் என அவர் எதிர்பார்த்திருந்ததாக கட்சியினர் தெரிவித்தனர். திருச்சி கிழக்கு தொகுதியில் ஏப்ரல் 2ஆம் தேதி விஜய் வேட்புமனு தாக்கல் செய்து அன்றே பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். அதனை முன்னிட்டு செங்கோட்டையன், கூப்பா கிருஷ்ணன் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் பிரச்சாரம் செய்யும் இடங்கள் கேட்டு மனு அளித்தனர். அரூர் தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதி தேர்தல் பிரச்சாரம் செய்தார். இதில் பங்கேற்க அழைத்து வரப்பட்ட பொதுமக்களுக்கு சாலையோரத்தில் நின்று திமுகவினர் தலா 200 ரூபாய் கொடுத்தனர். அமித்ஷா, மோடியுடன் விஜய் மறைமுக கூட்டணி வைத்துள்ளார். 18 வயது முதல் 25 வயது வரை உள்ள இளைஞர்கள் சினிமா மாயையில் விழுந்துவிடக்கூடாது என அமைச்சர் ராஜேந்திரன் சொன்னார். தவிக தலைவர் விஜய் ஒரு மாய பிம்பம். அவரை பற்றி பேசி அதை பெரிதாக்க வேண்டாம் என்று திருச்சி கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் கூறியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சியில் தமிழக ரவுடிகள் புதுச்சேரிக்கு வந்ததால் ரவுடி ராஜ்யமாக இருந்தது. புதுச்சேரியில் இண்டி கூட்டணிக்குள் குழப்பம் உள்ளது என புதுச்சேரி பரப்புரையில் அண்ணாமலை ஆவேசமாக பேசினார். கிருஷ்ணகிரி அருகே ஓடும் பஸ்ஸில் கல்லூரி மாணவியை கடத்த முயன்றதாக வெளியான வீடியோ அதிர்ச்சி அளிக்கிறது. திமுக ஆட்சியில் பகலிலும் பெண்களால் நடமாட முடியவில்லை என பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி கூறியுள்ளார். தென்காசி ஆலங்குளம் தொகுதியில் டாக்டர் இமானுவேலுக்கு திமுக சீட் வழங்காததால் சுயேட்சையாக களமிறங்குகிறார். மக்கள் ஆதரவு தனக்குத்தான் கிடைக்கும் என்றார்.
தமிழகத்தில் அனைத்து கட்சிகளின் வேட்பாளர்களுக்கும் சமமான பாதுகாப்பு வழங்க வேண்டும். பாதுகாப்பு தொடர்பான விதிகளை சமமாக அமல்படுத்த வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரி டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதிமுகவுக்கு ஓட்டு போடுவது பாஜகவுக்கே செல்லும். 10 தோல்வி பழனிசாமியை மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி விரட்டுங்கள் என அரூர் தேர்தல் பிரச்சாரத்தில் உதயநிதி கூறினார். தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா இன்று தருமபுரியில் பிரச்சாரம் செய்ய சென்றார். மாவட்ட எல்லையில் அவருக்கு பட்டாசுகள் வெடித்தும் மாலை அணிவித்தும் அதிமுக கூட்டணியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருச்சி புறநகரில் திமுக கவுன்சிலரே கொலை செய்யப்பட்டுள்ளார். இது பற்றி எந்த கவலையும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்ற எந்த அக்கறையும் முதல்வர் ஸ்டாலினுக்கு இல்லை என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். திருச்சி லால்குடி தொகுதியில் போட்டியிடும் நடிகர் மன்சூர் அலிகான் முன்பு கருணாநிதி கள்ளக்குடி ரயில்வே தண்டவாளத்தில் தலை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டது போல் இவரும் தலை வைத்து படுத்து பின் அங்கு உள்ளவர்களிடம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மதுக்கடையை மூடாமல் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியும் என சீமான் கேட்டார். இந்த பைத்தியக்கார பயல்களிடம் நான் மாட்டிக்கொண்டு படும் பாடு இருக்கே என்றார். சிவகங்கை கீழக்குறிச்சிப்பட்டி ஆதி பொன்னழகி அம்மன் கோயில் பங்குனி பொங்கல் விழா விமரிசையாக நடந்தது. கோயில் அருகே உள்ள கண்மாயில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 100க்கும் மேற்பட்டோர் உடம்பில் சேற்றை பூசிக்கொண்டு கோழி இறகுகளால் ஜோடித்து பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் சென்ற முதல்வர் ஸ்டாலின் கருணாநிதியின் தாயார் அஞ்சுகம்மாள் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். பின்னர் கருணாநிதி சிலைக்கு மாலை அணிவித்தார். சட்டசபை தேர்தலில் திமுகவின் தேர்தல் அறிக்கைதான் ஹீரோயின். ஜாடிக்கு ஏற்ற மூடி போல மோடிக்கு ஏற்ற அடிமையாக பழனிசாமி செயல்படுகிறார் என திருவண்ணாமலை பிரச்சாரத்தில் உதயநிதி பேசினார். பாஜவின் ஏ டீம் திமுக தான். தமிழகத்தில் பாஜவை வேரூன்ற விட்டது யார்? 6 லட்சம் பேர் தாலியை அறுத்துவிட்டு குடும்பத்திற்கு 2000 ரூபாய் தருவேன் என்கிறார்கள் என சீமான் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியை அடிமையாக்கி தமிழகத்தில் காலூன்ற பாஜக முயற்சிப்பதாக துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்க ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வேண்டும் என்றார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலை புதூர் நாடு, புங்கம்பட்டு நாடு, நெல்லிவாசல் நாடு பொதுமக்கள் எங்களுக்கு இதுவரை அடிப்படை வசதிகள் ஏதும் கிடைக்கவில்லை, தயவு செய்து யாரும் ஓட்டு கேட்டு வர வேண்டாம் என பேனர் வைத்துள்ளனர். மத்திய அரசுடன் மாநில திமுக அரசு இணக்கமாக இல்லாததால் வளர்ச்சி திட்டங்களை பெற முடியவில்லை என ராஜன் செல்லப்பா குற்றம் சாட்டினார். ஆனால் பழனிசாமி இணக்கமாக இருந்து 11 மருத்துவக் கல்லூரிகள், எய்ம்ஸ் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் என்றார். வரும் சட்டசபை தேர்தல் மோடியா இல்லை ஸ்டாலினா என்பதற்கான தேர்தல் என உதயநிதி தெரிவித்தார். பழனிசாமியை முரட்டு அடிமையாக்கி தமிழகத்தில் பாரதிய ஜனதா வளர பார்க்கின்றனர் என்றார். நெல்லையில் அதிமுக போட்டியிட விரும்பியதால் நான் தொகுதி மாறினேன். சில வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக நான் தொகுதி மாறி நிற்கிறேன் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். விஜய் பிரச்சாரத்திற்கு கூட்டம் செல்வது வாக்குகளாக மாறாது என செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். அஜித் சென்றால் விஜயை விட 2 மடங்கு கூட்டம் வரும், ரஜினி சென்றால் விஜயை விட 3 மடங்கு கூட்டம் வரும் என்றார். மற்ற கட்சிகளைப் போல் இல்லாமல் நடைமுறைக்கு சாத்தியமான மற்றும் 100% நிறைவேற்றக்கூடிய வகையில் சூப்பர் ஸ்டாராக திமுக தேர்தல் அறிக்கை உள்ளது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கூறியுள்ளார். தஞ்சை அருகே சாலியமங்கலத்தில் முதல்வர் ஸ்டாலின் வாகனத்தில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தஞ்சாவூரிலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் இந்த சோதனை நடந்தது. எம்பிக்கள் எண்ணிக்கையில் பழைய நடைமுறையை தொடர வேண்டும் என தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். உறுப்பினர்கள் எண்ணிக்கையை 50% உயர்த்துவதால் வட மாநிலங்களே பயன்பெறும், தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என கூறியுள்ளார். திமுக, அதிமுக வெளியிட்டது தேர்தல் அறிக்கை அல்ல, இலவசங்கள் என சீமான் தெரிவித்தார். வருபவர்கள் போகுபவர்கள் எல்லாம் ஏழ்மையை பயன்படுத்தி என் நாட்டு மக்களை ஏமாற்றி நாட்டை விற்கின்றனர் என்றார். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இன்று புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என நிர்வாகம் அறிவித்துள்ளது. அவசர சிகிச்சை பிரிவு இயங்கும். அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையால் ஹார்முஸ் நீரிணை வழியாக சரக்கு கப்பல்களை ஈரான் அனுமதித்துள்ளது. அமெரிக்க அதிபரின் ராஜதந்திர முயற்சிகளின் பயனாக இது அமைந்துள்ளது என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. திருமலை திருப்பதி கோவிலில் வசந்த உற்சவத்தின் 2ஆம் நாளான இன்று தங்க தேரோட்டம் நடந்தது. ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக மலையப்ப சுவாமி தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சட்டசபை உறுப்பினராக பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு நீண்ட காலமாக உண்டு என்கிறார் திருமாவளவன். அமைச்சராக வேண்டுமென்ற எண்ணம் எனக்கு இல்லை, எம்எல்ஏவாக இருந்தாலே போதும் என்றார். பழனிசாமி மீது தேர்தல் கமிஷன் வழக்கு பதிவு செய்யவில்லை, ஏனென்றால் அவர் தாவேக்கவிற்கு போட்டியே கிடையாது என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். விஜயை தான் திமுக போட்டியாக நினைப்பதால் அவர்கள் வழக்கு பதிவு செய்கின்றனர் என்றார்.
மகாவீரர் பிறந்த நாளை மனமகிழ்வுடன் கொண்டாடும் சமண மக்களுக்கு வாழ்த்துக்கள் என தினகரன் தெரிவித்துள்ளார். அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ வேண்டுமென போதித்த மகாவீரரின் வழியில் பயணிக்க உறுதியேற்போம் என்றார். சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் தாவேக்கு சார்பில் போட்டியிடும் ஆதவ் அர்ஜுனா வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்தார். சென்னை கொடுங்கையூர் பகுதியில் தாவேக தலைவர் விஜய் நேற்று பிரச்சாரம் செய்தார். அதிகளவில் மக்களை கூட்டி இடையூறு ஏற்படுத்தியதாக தாவேக மாவட்ட செயலாளர் மீது 2 பிரிவுகளின் கீழ் கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். சென்னை பெரம்பூர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தல் நடத்தை விதிமீறலில் ஈடுபட்டதாக தாவேக தலைவர் விஜய் உள்பட 500 பேர் மீது பெரவள்ளூர் போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேர்தல் பிரச்சாரத்தை துவங்க திருவாரூருக்கு புறப்பட்டு விட்டேன். பயணங்களின் வாயிலாக உங்களை சந்தித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றிக்கு ஆதரவு கேட்டு வருகிறேன் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். வாகனத்தில் வீதி வீதியாக சென்று ஓட்டு சேகரித்தார். இண்டிகோ விமான நிறுவனத்தின் புதிய தலைமை செயலதிகாரியாக வில்லியம் வால்ஷ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சட்டசபை தேர்தல் பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள அலுவலர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதிய விகிதங்களை இந்திய தேர்தல் ஆணையம் உயர்த்தியுள்ளது. பகவான் மகாவீரரின் வாழ்க்கையும் போதனைகளும் சத்தியம், அகிம்சை மற்றும் கருணையின் பாதையை தொடர்ந்து ஒளிரச் செய்வதாகவும், மகாவீரரின் சிந்தனைகள் எப்போதும் மனிதகுலத்திற்கு வலிமையையும் நம்பிக்கையையும் அளிக்கட்டும் என பிரதமர் மோடி மகாவீர் ஜெயந்தி வாழ்த்து கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பிப்ரவரி 28ஆம் தேதியே இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் இப்போது புதிய வாக்காளர்களை சேர்க்க தேர்தல் ஆணையம் பரிசீலிப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள அம்மாநில முதல்வர் மம்தா, பாரதிய ஜனதாவின் போலி விண்ணப்பங்கள் மூலம் பலரை சேர்க்க சதி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே சரக்கு ரயிலின் கடைசி பெட்டி தடம் முரட்டு விபத்துக்குள்ளானது. டேங்கரை அகற்றி தண்டவாளத்தை சீரமைக்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டனர். விபத்தால் விஜயவாடாவில் இருந்து சென்னை, திருப்பதி செல்லக்கூடிய வழிகளில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. பீகாரின் நாலந்தாவில் உள்ள கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 8 பக்தர்கள் பலியாகினர். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சென்னை கொளத்தூர் தொகுதியில் தவிக தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் நடந்தது என்ன என்பது குறித்து சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் விளக்கம் கேட்டுள்ளார். வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறித்து டிஜிபியிடம் விளக்கம் கேட்டுள்ளார். பீகார் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்களின் குடும்பத்துக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களின் குடும்பத்துக்கு 2 லட்சம் நிவாரண உதவி வழங்கவும் உத்தரவிட்டார். நாட்டின் எதிர்காலத்தை பிரதமர் மோடி அமெரிக்காவிடம் அடகு வைத்துவிட்டார். அமெரிக்காவுடனான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை பிரதமர் விட்டுக் கொடுத்து விட்டார் என ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். 82 லட்சம் ரூபாய் வரி பாக்கி புகாரில் ஜெயலலிதாவின் ஹைதராபாத் இல்லத்தை ஹைதராபாத் மாநகராட்சி நிர்வாகம் முடக்கியுள்ளது. 2017ஆம் ஆண்டு முதல் வரி செலுத்தாததால் சீல் வைக்கப்பட்டது. நாட்டின் முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாளை முதல் துவங்குகிறது. ஆன்லைனிலும் நேரடியாகவும் 2 கட்டங்களாக நடக்கிறது. தமிழகத்தில் ஜூலை 17 முதல் சுய விவரங்களை ஆன்லைனில் பதிவிடலாம். உடல்நலக்குறைவால் டெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். தேனி போடிநாயக்கனூர் ஜக்கம்ம நாயக்கன்பட்டி காளியம்மன் கோயில் விழாவில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருச்சி உய்யக்குண்டான் திருமலை உஜ்ஜீவநாத சுவாமி கோயில் பிரமோற்சவ விழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. தேரில் ஸ்ரீ அஞ்சனாட்சி, ஸ்ரீ பாலாம்பிகை சமேதராக ஸ்ரீ உஜ்ஜீவநாதர் எழுந்தருளினார். தேரோட்டத்தில் மௌனமிடம் கட்டளை தர்மபுரம் மாசிலாமணி தம்பிரான் சுவாமிகள் பங்கேற்றார். திண்டுக்கல் உலுப்புக்குடி வேட்டைக்காரன் கோயில் விழாவில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற கறி விருந்து நடந்தது. 50 ஆடுகள் பலியிடப்பட்டு 50 மூட்டை அரிசியில் சாதம் தயார் செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருப்பூர் அடுத்த பெருமாநல்லூரில் புகழ்பெற்ற கொண்டத்து காளியம்மன் கோவிலில் குண்டம் விழா இன்று நடைபெற்றது. பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் குண்டம் இறங்கினர். குன்றக்குடி சண்முகநாதர் கோயிலில் தெப்பத் திருவிழா குன்றக்குடி ஆதீனம் பொன்னம்பல அடிகளார் தலைமையில் விமர்சையாக நடந்தது. தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் 1008 பால்குட அபிஷேகம் வெகு விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் முருகன் கோயிலில் பங்குனி உத்தர தேரோட்டம் வெகு விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சத்தியமங்கலம் அருகே உள்ள பண்ணாரியம்மன் கோயிலில் குண்டம் திருவிழா கோலாகலமாக நடந்தது. 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தமிழகத்தில் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தால் இடமாற்றம் செய்யப்பட்ட 8 IPS அதிகாரிகளுக்கு பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
விருதுநகர் முன்னாள் எஸ்பி கண்ணன் சென்னை காவல்துறை நல்வாழ்வு பிரிவு உதவி ஆணையராகவும், நாகை முன்னாள் எஸ்பி பாலகிருஷ்ணன் பெருநகர சென்னை காவல் தலைமையக துணை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பட்டாசு வெடித்ததாக திமுக, தவிக நிர்வாகிகள் உட்பட 260 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஓசூர் சூளகிரி அருகே டிப்பர் லாரி மீது டூ வீலர் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் +2 மாணவன் உட்பட 2 சிறுவர்கள் இறந்தனர். சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் கைதான தர்மமுனீஸ்வரனுக்கு மூதாட்டி பாலியல் வன்கொடுமை வழக்கின் தண்டனையை நிறுத்தி வைத்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்து மாணவியின் பெற்றோர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளனர். கரூர் குப்பச்சிபாளையம் பகுதியில் திமுகவினர் வீட்டில் பரிசு பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வந்த தகவலை அடுத்து சென்னையைச் சேர்ந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். ஆந்திராவின் சல்லப்பள்ளி காவல் நிலையத்தில் மர்ம பொருள் வெடித்தது. இந்த விபத்தில் எஸ்ஐ மற்றும் 3 காவலர்கள் காயமடைந்தனர். பறிமுதல் செய்த சில வெடிமருந்துகள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து சோதனை செய்தபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது எந்தவித ஆவணத்தையும் மக்கள் சமர்ப்பிக்க தேவையில்லை என அரசு தெரிவித்துள்ளது. இணையதளத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 16 மொழிகளில் மக்கள் தாமாகவே தகவலை பூர்த்தி செய்யும் வசதி தொடங்கியுள்ளது. புனித வெள்ளி அன்று ஒரு நாள் மட்டும் மதுக்கடைகளை அரசு மூட வேண்டும் என வாசன் வலியுறுத்தியுள்ளார். கிறிஸ்தவர்கள் புனித தினமாக அனுசரிக்கும் நாளில் மதுக்கடைகள் திறந்திருப்பது இடையூறாக அமையும் என்றார். தங்கம் விலை சவரனுக்கு ₹800 குறைந்து ₹1,09,360க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு ₹100 குறைந்து ₹13,670க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி விலை ₹5 குறைந்து ₹250க்கு விற்கப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள 60 சுங்கச்சாவடிகளில் மட்டும் இன்று நள்ளிரவு முதல் கட்டணம் உயர்வு அமலுக்கு வருகிறது. ₹10 முதல் ₹25 வரை கட்டணம் உயர்கிறது. புசி ஆனந்த் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பெண் நிர்வாகிக்கு பாலியல் சீண்டல் அளித்த பூந்தமல்லி தவிக வேட்பாளர் பிரகாசம் என்கிற குட்டி மீது 6 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி கூத்தைப்பார் பேரூராட்சி 11வது வார்டு கவுன்சிலராகவும் திமுக பேரூர் கழக இளைஞரணி செயலாளராகவும் இருந்தவர் ரஞ்சித்குமார். இவர் திருவெரும்பூரில் இருந்து நவல்பட்டு செல்லும் சாலையில் 2 வீலரில் சென்றபோது மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை இந்த ஆண்டு இந்தியா தலைமையேற்று நடத்துகிறது. அதன் ஒரு பகுதியாக வரும் மே 14, 15 ஆகிய தேதிகளில் நடக்கவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் அமைச்சர்களுடனான கூட்டத்தில் பங்கேற்க ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் மே 14 இந்தியா வருகிறார். ஹார்மோஸ் நீரிணையை திறக்காவிட்டால் ஈரானின் எண்ணெய் கிணறுகளை அழித்து விடுவோம் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். விரைவில் ஈரானுடன் ஒப்பந்தம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏற்படாவிட்டால் கார்க் தீவு உள்ளிட்ட இடங்களை தகர்த்து முற்றிலுமாக அழிப்போம் என்றார். அமெரிக்காவுடன் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என ஈரான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக கூறியதற்கு ஈரான் பதிலளித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்கும் எண்ணெய் கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்க அந்நாட்டு பார்லிமெண்ட் பாதுகாப்பு ஆணையம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஈரான் மீதான போர் மற்றும் விலைவாசி உயர்வை கண்டித்து அமெரிக்காவில் அதிபர் டிரம்புக்கு எதிராக 3000 இடங்களில் போராட்டம் வெடித்துள்ளது. மலையாளத்தில் அனுஷ்கா அறிமுகமாகும் படம் கத்தனார். ஜெயசூர்யா, வினித், சாண்டி உள்ளிட்ட பலர் நடிக்க சிறப்பு வேடத்தில் மோகன்லால், பிரபுதேவா நடித்துள்ளனர். ரோஜின் தாமஸ் இயக்கியுள்ளார். இந்த படம் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட 6 மொழிகளில் வெளியாகிறது. அதற்கு ஏற்ப இதன் ட்ரெய்லரையும் 6 மொழிகளில் வெளியிட்டுள்ளனர். பாண்டசி கதைகள், மர்மங்கள், திகில் கலந்த அதிரடி படமாக உருவாகியுள்ளது. நடிகை பாயல் ராஜ்புத் தற்போது தமிழில் லெஜண்ட் சரவணன் நடித்துள்ள லீட் படத்தில் நாயகியாக நடித்துள்ளார். ஏப்ரல் 3 படம் ரிலீஸ் ஆகிறது. இவர் கூறுகையில், சென்னைக்கு மீண்டும் வருவதில் மகிழ்ச்சி. இங்குள்ள மக்களின் அன்பு, உணவு, குறிப்பாக இட்லி, தோசை, சாம்பார், வத்த குழம்பு எனக்கு பிடிக்கும். சினிமா மீது இங்குள்ள மக்கள் வைத்துள்ள பாசம் பிரமிக்க வைக்கிறது. இது சாதாரண மேடை அல்ல, புனிதமான இடமாக கருதுகிறேன். ரஜினி, கமல், ஸ்ரீதேவி என லெஜெண்டரி நடிகர்களை உருவாக்கிய இடம். இந்த இடத்தில் நானும் இருப்பது பெருமிதமாக உள்ளது என்றார். ஹனு ராகவபுடி இயக்கத்தில் பிரபாஸ் நடித்து வரும் படம் பௌசி. நாயகியாக இமான்வி இஸ்மாயில் நடிக்கிறார். இதில் பிரபாஸின் அம்மாவாக பிரபல நடிகை ஜெயபிரதா நடிக்கிறார். அரசியலில் பயணித்து வரும் இவர் அவ்வப்போது படங்களிலும் நடிக்கிறார். ஜெயபிரதா கூறுகையில், இந்த படத்தில் பிரபாசுடன் நடிப்பது மகிழ்ச்சி. படப்பிடிப்பு தளத்தில் அவரது அர்ப்பணிப்பு, வேலை பார்க்கும் ஸ்டைலையும் பார்த்து பிரமித்தேன் என்றார். லவ் டுடே, டிராகன், டியூட் என தொடர்ந்து 3 வெற்றி படங்களை தந்த பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் அடுத்து LIK படம் வெளியாகிறது.
இதன்பின் இவரின் அடுத்த படம் குறித்து எந்த தகவலும் இல்லாமல் இருந்தது. இப்போது தெலுங்கு இயக்குநர் சந்திரசேகர் எலட்டி இயக்கும் படத்தில் இவர் நாயகனாக நடிக்கிறாராம். காதல் சென்டிமெண்ட் கலந்து தமிழ், தெலுங்கு ஆகிய மொழிகளில் படத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளனர். டொவினோ தாமஸ், கயாடு லோகன் நடித்த மலையாள படமான பளிச்சட்டம்பி ஏப்ரல் 10 தமிழிலும் ரிலீஸ் ஆகிறது. சென்னையில் பேசிய டொவினோ, 1957 நடக்கும் கதை, அப்போது நடந்த சில உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் கதை நகர்கிறது. இது மத சம்பந்தப்பட்ட கதையா, பேய் கதையா என இப்போது சொல்ல முடியாது. படம் பார்க்கும்போது பல உண்மைகள் தெரியும். எனக்கும் துல்கர் சல்மானுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் அடிக்கடி பேசுகிறோம். சிலர் இப்படி வதந்தி பரப்பி சந்தோஷப்படுகிறார்கள் என்றார். அவன் இவன், தெகிடி உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் ஜனனி. சென்னையில் பிறந்து வளர்ந்து துபாயில் குடிபெயர்ந்து விமானியாக பணியாற்றி வரும் தனது காதலரான சாய் ரோஷன் ஷாமுடன் கடந்த ஆண்டு இவருக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. நேற்று இவர்களது திருமணம் மகாபலிபுரம் அருகே உள்ள நட்சத்திர ஹோட்டலில் குடும்பத்தினர், நெருங்கிய நண்பர்கள் முன்னிலையில் நடந்தது.